தேனியில் இரண்டாவது மனைவிக்கு பிறந்து சில நாட்களேயான குழந்தையை தந்தை பணத்திற்காக விற்பனை செய்யப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார். குழந்தையை விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து வீரபாண்டி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர். இவருக்கு பாண்டீஸ்வரிக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துள்ளது. இதனால் பாண்டீஸ்வரி சகோதரியான பரமேஸ்வரியை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சங்கர் திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் பரமேஸ்வரிக்கு கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு தேனி அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது. அப்போது மருத்துவமனையில் குழந்தையை விற்பனை செய்ததற்காக ஒரு கும்பல் சங்கரை அணுகியதாகவும் கூறப்படுகிறது. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான சங்கர் தனது குழந்தையை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் நேற்று பரமேஸ்வரிக்கு தெரியாமல் குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சைல்ட்லைன் குழுவினருக்கு தகவல் கிடைக்கவே வீரபாண்டி காவல் நிலையத்தில் குழந்தையை விற்பனை செய்ததாக சங்கர் மீது புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து வீரபாண்டி போலீசார் சங்கர் மற்றும் அவரது பரமேஸ்வரி ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குழந்தையை விற்பனை செய்யப்பட்டது உண்மைதானா, எவ்வளவு பணம் பெற்று குழந்தையை விற்கப்பட்டார் என்று சங்கரிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் மதுரையில் குழந்தை இருப்பதாக சங்கர் கூறிய நிலையில் குழந்தையை மீட்க சங்கர் மற்றும் அவரது மனைவியை அழைத்துக் கொண்டு போலீசார் மதுரை சென்றுள்ளனர். இதுகுறித்து குழந்தையின் தந்தை சங்கர் கூறுகையில், செல்லூரில் உள்ள தனது அண்ணனுக்கு குழந்தை இல்லாததால் அவருக்கு கொடுத்ததாகவும் தான் குழந்தையை விற்பனை செய்யவில்லை என தெரிவித்தார். பணத்திற்காக பிறந்த சில நாட்களே ஆன குழந்தையை விற்பனை செய்யப்பட்டதாக வெளியான சம்பவம் தேனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.